ஹாய், நான் இப்போ ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் டூல் ப்ராசஸ் பற்றி சொல்ல போகிறேன். இந்த டூல் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஃபினான்ஸ் கம்பெனி பிகாஸ் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, தென் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், லோன் அமௌண்ட் அண்ட் இயர்லி பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டூலோட ப்ராசஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். டெவலப்டு பை ரேஸ் டெக்னாலஜிஸ், ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. We can provide below services: graphic design, web design and development, mobile app development, hosting services, e-commerce services and social media marketing. ஸோ இந்த டூல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஆர் மெயில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லோன் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அந்த டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாராச்சும் இப்போ லோன் வாங்க வராங்க அப்படின்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், எவ்வளோ லோன் வாங்குறாங்க, ஸோ ஏதாச்சும் ஐட்டம் வச்சு லோன் வாங்குறாங்களா, அந்த டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ரீப்ளேஸ் லோன். ரீப்ளேஸ் லோன்னா பேங்க்லேருந்து லோன் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை கஸ்டமருக்கு நம்ம ரொட்டேஷனில் விடலாம். ஸோ எந்த பேங்க்கில் என்ன அமௌண்ட் வாங்கியிருக்கோம், எந்த பேங்க்லேருந்து கஸ்டமருக்கு ரொட்டேஷன் விட்டுருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் ரொட்டேஷன் விட்டுருக்கோம், அதோட இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பர்சனல் லோன். நீங்கள் பர்சனல் லோன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தனியாக செப்பரேட் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டெபாசிட். ஃபினான்ஸ் கம்பெனிஸ் லோன் மட்டும் கொடுக்காம கஸ்டமர்லேருந்து டெபாசிட் வாங்கிட்டு அவங்களுக்கு தனியாக இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை ரொட்டேஷன் விடலாம். ஸோ எந்த கஸ்டமர்ட்டு எவ்வளோ டெபாசிட் வாங்கியிருக்கோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஃபைல்ஸ் இல்லை பார்ட்டி நேம். பார்ட்டி நேம் மீன்ஸ் கஸ்டமர் நேம். ஸோ கஸ்டமரை க்ரியேட் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெகுலர் கஸ்டமர்னால் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணோன்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் நம்ம நேம் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க டீட்டெயில்ஸ் எடுத்து காட்டும். ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் ஏரியா அப்படின்றது எந்தெந்த ஏரியாக்கெலாம் லோன் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்றத முன்னாடியே என்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியாக்கெலாம் ப்ரொவைட் பண்ண போகிறோன்ற டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்கிங். ஆல்ரெடி ரிப்ளேஸ் லோனில் பேங்க்லேருந்து லோன் வாங்கிட்டு ரொட்டேஷன் விடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ லோன் வாங்கியிருக்கோம் டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லெஜர் குரூப். லெஜர் குரூப் அப்படின்னா நம்ம மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட பில், எலக்ட்ரிக் பில், தென் சேல்ரி, ஒர்க்கர்ஸோட சேல்ரி மேனேஜ்மெண்ட், ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த செக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரிப்போர்ட் செக்ஷன். ரிப்போர்ட் செக்ஷனில் ஆல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே மொத்தமாக ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ அமௌண்ட் பெண்டிங்கில் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். தென் டேட் வைஸ் ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமரோட டீட்டெயில்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த செக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒன் அக்கௌண்ட் செக்ஷன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் டே புக். டே புக் மீன்ஸ் டே வைஸ் எவ்வளோ ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேர் லோன்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் டே வைஸ்
ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த செக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸில் வந்து ஆல் கேட்டகரிஸில் எல்லா கேட்டகரியிலும் எவ்வளோ ஓப்பனிங்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கு, எவ்வளோ டெபிட் ஆகிருக்கு அப்படின்றத ஃப்ரம் அண்ட் டு டேட் வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் வந்து ஓவரால் கேட்டகரி இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து லோன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ வந்து டெபாசிட் ஆகிருக்கு, கிரெடிட் அண்ட் டெபிட் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கா, அந்த டீட்டெயில்ஸில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கேட்டகரி வைஸ் வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட் ஒன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ வந்து டே வைஸ் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து லாஸ் ஆகிருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஷோ பண்ணலாம். ஸோ அதில் டைரக்ட் இன்கம்ஸ் ஆர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் நடந்திருக்கு,